இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவிற்கான நன்கொடையின் மதிப்பு எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் கிடைத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இவரது பதவியேற்பு விழா ஜனவரி 20 வெள்ளை மாளிகையில் நடக்க இருக்கிறது. இதற்காக பல தொழிலதிபர்களும் நன்கொடை கொடுத்து வருகின்றனர். இந்த விழாவுக்கான நிதி சேகரிப்பு 1250 கோடி ரூபாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை இந்த தொகையை தாண்டி நன்கொடை வசூலாகியுள்ளது. மேலும் தொழிலதிபர்கள் பலரும் போட்டி போட்டு நன்கொடை கொடுத்து வருவதால் நிதி சேகரிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அமெரிக்க அதிபர் பதவியேற்பிற்கான நிதி சேகரிப்பில் டொனால்ட் ட்ரம்புக்கே அதிக அளவில் நன்கொடை வசூலாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முன்பு 2021 ஜோ பைடன் பதவியேற்பு விழாவுக்கு 522 கோடி ரூபாய் கிடைத்தது. அதற்கு முன்னதாகவே 2017 ட்ரம்ப் முதன்முறையாக பதவியேற்ற போது 888 கோடி ரூபாய் கிடைத்தது. 8.3 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுப்பவர்களுக்கு பதவியேற்பு விழாவுக்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் 6 நுழைவுச்சீட்டுகளும் வழங்கப்படும். 8.3 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுப்பவர்களுக்கு பதவியேற்பு விழாவிற்கு முந்தைய நிகழ்ச்சிகளின் 6 நுழைவுச்சீட்டுகளும் வழங்கப்படும். அமேசான் நிறுவனர் ஜோசப் பெசோஸ், ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன், மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க், ஊபர், டொயோட்டா, ஃபோர்டு ஆகிய நிறுவனங்களும் தலா ஒரு 8.3 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுத்ததாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிதி கொடுத்தவர்களும் இப்போது ட்ரம்பை ஆதரிக்கும் வகையில் அவரது பதவியேற்பு விழாவிற்கு நன்கொடை கொடுத்து வருகின்றனர்.